ஹலோ காய்ஸ், இன்னும் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் அல்லது லேப்டாப் அதில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், அதாவது ஹீட்டை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண தான் பார்க்க போகிறோம். அதாவது இவ்வளோ டிகிரி டெம்பரேச்சர் இருக்குது, எவ்வளோ இருந்தால் சேஃபு, எவ்வளோ இருந்தால் ஓவர் ஹாட்டு, அதனால் ப்ராப்ளம் வருமா வராதுங்கிறத எல்லாத்தையுமே பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக செக் பண்ணலாம். சேம் டைம் உங்கள் லேப்டாப் ஆர் பிசியில் எவ்வளோ பவர் சென்ட் ஆகுது, எல்லா டோட்டல் லேப்டாப்புக்கும் டெம்பரேச்சர் பார்க்கலாம். அதுலேயும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ப்ராசஸர், ஹார்ட் டிஸ்க் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கரெக்டான டெம்பரேச்சர் இதில் ஷோ ஆகும். ஸோ அது எப்படிங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுவீங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்கு ரெடி போகலாம். ஃபஸ்ட் உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் டைப் பண்ண வேண்டியது HW மானிட்டருங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்கள் சர்ச்சில் தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் மூலமாக தான் நம்ம இப்போ அதை செக் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் சைட், CPUIDங்கிற அஃபிஷியல் சைட். இந்த சாஃப்ட்வேர் தான் மோஸ்ட் ஆஃப் த பிசி பில்டர்ஸாக இருந்தாலும் சரி, பிசி அதில் லேப்டாப் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இதை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும்தான். இது பார்த்திங்கன்னா ப்ரோ வெர்ஷன் இருக்குது. பட் நம்மளுக்கு ப்ரோ வேண்டாம், நம்மளுக்கு ஃப்ரீ வெர்ஷன் எப்போதும் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன் இங்கே போட்டிருப்பாங்க. செட்டப்னு இருக்க செட்டப்பே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் இது டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது டவுன்லோட் ஆகட்டும். பட் நான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரீ வெர்ஷன் தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு ப்ரோ எல்லாம் வேண்டாம்ப்பா, காசு கட்டி காசை வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம சிம்பிளாகவே பார்த்துட்டு போகலாம். ஓகே, இதை மினிமைஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இன்ஸ்டாலேஷன். இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுற டைம் ஒரு அப்டேட் பண்ணணுமான்னு கேட்கும். அதாவது ஸ்டார்ட் அப்பில் அப்டேட் பண்ணணுமான்னு கேட்கும். அதில் ஒரு டிக் இருக்கும், செக் மார்க்கு. அதை எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். ஸோ இதை இப்போ நம்ம டபுள் டேப் பண்ணிங்கன்னா இது எஸ் ஆன பர்மிஷன் கேட்கும். எஸ் கொடுத்து உள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஸ். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னோடய லேப்டாப்பில் இருக்குது. ஐ திங்க் என்னோடய கேஸ் கரெக்டாக இருந்து இது மதர் போர்டு தான். நான் மேலே லினோவான்னு போட்டு மாடல் தான் போட்டுருக்காங்க. இங்கே லெஃப்ட் சைடில் ஐக்கான் இருக்கும். இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இது என்னென்னங்கிறது. இது மதர் போர்டு தான். மதர் போர்டு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா மினிமம் 51 டிகிரி, மேக்ஸிமம் 52 இருக்குது. 42, 42 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஹீட்டு தான். பட் 50க்குள்ளாடி இருந்ததுன்னா நார்மல், 45 to 50 இருந்ததுன்னா நார்மல், அதுக்கு கீழே போனால் கூலிங் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸருக்கு எவ்வளோ வால்டேஜ் பவர் போகுது. இது லேப்டாப்னாலும் கம்மியாக தான் போகும். அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் 0ங்கிறத காட்டுது. பட் பார்த்திங்கன்னா இது இப்போது ஓடிட்டுருக்கு. பட் ப்ராசஸரோட டெம்பரேச்சர் 0 தான் வருது. அது ஏங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. யூசேஜ் பார்த்திங்கன்னா இப்போ 83%, 89 அந்த மாதிரி மாறி வருது. சேம் டைம் உங்கள் ப்ராசஸரோட கிளாக் ஸ்பீட் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 0, 1ங்கிற மாதிரி இருக்குது. இதில் 2 கோர் ப்ராசஸர் இருக்கிறதுனால 2 இது கோர் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் கீழே பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்கோட டெம்பரேச்சர் காட்டும். இதில் பார்த்திங்கன்னா 41 டிகிரி தான் இருக்குது. மேக்ஸிமம் மினிமம் எல்லாமே 41 டிகிரி தான். அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அது எல்லாமே டீட்டெயில் எல்லாமே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு எல்லாமே பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். எல்லா ஸ்பெக்ஸும் சரி, அதை பேஸ் பண்ண என்னென்ன விஷயங்கள் பார்க்கணுமோ அது எல்லாமே பார்த்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா AMD ரேடியானோட R2 கிராஃபிக்ஸ், அதாவது இது இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ், அதோட டெம்பரேச்சர் எவ்வளோங்க போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் 53 போட்டிருக்கு. மினிமம் பார்த்திங்கன்னா 49, 52 டிகிரி இப்போ இருக்குது. இது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்டில் க்ரோம் இருக்குது. ஸோ க்ரோம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ரோம் அதுக்கப்புறம் வீடியோ ரெக்கார்டிங் இருக்கிறதுனால அது ஓடிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா க்ரோம் க்ளோஸ் பண்ணதும் டெம்பரேச்சர் 48 டிகிரி சேஞ்ச் ஆச்சு. இதுதான் க்ரோமோட ஒரு பவர். க்ரோம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இழுத்துக்கும். சேம் டைம் டெம்பரேச்சர் அதிகமாகும். இது நீங்கள் இப்போது எடிட்டிங், ப்ரீமியம் ப்ரோ, ஃபோட்டோஷாப் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா இது மேக்ஸிமம் ஒரு 57 to 60 டிகிரி வரைக்கும் போகும். அது எடிட்டிங்க்கு எடிட்டிங் நம்ம யூஸ் பண்ண பெரிய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அது ஓகே தான். இதே இது நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் உங்களோட டெம்பரேச்சர் 70 to 80 போகுதுன்னு அது ரொம்ப ஹாட்டு. அதனால் என்னென்ன ஃபால்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கூலிங் ஃபேன் போயிடும். சம்டைம்ஸ் கூலிங் ஃபேன் நாஸ் ஆனாலும் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மதர் போர்டில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் எல்லாம் உங்கள் ஹார்ட் டிஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால ஹார்ட் டிஸ்க்கு ஈஸியாக டெட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்டேஜ் எவ்வளோ வருதுங்கிற காட்டிருக்காங்க. அதாவது பேட்டரி எவ்வளோ வால்டேஜ் போகுதுங்கிறது 12 வால்ட்டு தான் போகுது.
அதுக்கப்புறம் வியர் லெவல், சார்ஜ் லெவல் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டரியோட கெப்பாசிட்டியை வந்து இதில் வந்து போட்டிருக்காங்க. ஐ திங்க் இப்போ ஃபுல் சார்ஜ் இருக்குது. ஆமாம், ஃபுல் சார்ஜில் இருக்குது. அதனால தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுது. டிசைன் கெப்பாசிட்டி, ஃபுல் சார்ஜ் கெப்பாசிட்டி. அதாவது இதில் வந்து கெப்பாசிட்டி வந்து கம்மி தான். இது வந்து சார்ஜ் அவ்வளோவா நிற்காது. சேம் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் டெட் ஆச்சுன்னா ரொம்பவே கஷ்டம் அதை வந்து ரிக்கவரி பண்ணுறது. அதாவது லக் இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து ரிக்கவரி ஆகும். இல்லாத பட்சம் அது ஓப்பனே ஆகலைன்னா ரிக்கவர் ஆக வாய்ப்பே இல்லை. சப்போஸ் உங்கள் ஹார்ட் டிஸ்க் லெவல் கம்மியாகிடுச்சுன்னா, அதாவது ஹெல்த் லெவல் கம்மியாகிடுச்சுன்னா அதை நீங்கள் வந்து உடனே மாற்றுறது வந்து பெஸ்ட்டு. டேட்டாஸ் எடுத்துகிட்டு மாற்றிடுங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அதையும் தாண்டி உங்கள் லேப்டாப் எனி டைம் ஹீட் ஆகிட்டே இருக்குதுன்னா கண்டிப்பாக அது வந்து ஆன் ஆகாது. சேம் டைம் ஆன் ஆனாலும் உடனே வந்து ஆஃப் ஆகும். ஏன்னா ஓவர் ஹீட்னால வந்து ஆஃப் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் அதிகமான ஹீட் ஆகிறதுனால உங்கள் மதர் போர்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஐசி, ரெசிஸ்டர், அதுக்கப்புறம் டயோடு இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள், கெப்பாசிட்டர் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள், சின்ன சின்ன சிப் எல்லாமே பார்த்திங்கன்னா உருக ஆரம்பிக்கும். அல்லது அதில் சோல்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பிளேஸ்லேருந்து அது ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனாலே வந்து கண்டிப்பாக மதர் போர்டில் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். இது வந்து இதுக்கு மட்டும்தான் ப்ராப்ளம் கிடையாது. டேரெக்டாக வந்து அந்த ஹீட் வந்து அப்படியே வந்து உங்கள் சார்ஜருக்கு சேர்ந்து தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா வந்து சார்ஜர்லேருந்து நம்ம லேப்டாப்புக்கு வந்து பவர் வருது, இங்கேருந்து ஹீட் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால் சார்ஜரும் டெட் ஆகும். அதனால் இந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக அந்த டெம்பரேச்சர்லாம் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப சேஃப். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க. இன்னொரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோஸ் உங்களுக்கு வேணா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது நம்மளோட டெலிகிராம் குரூப், இன்ஸ்டாகிராம் இதில் எதிலாச்சும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.